ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். ஸோ இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்கலாம்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து நார்மலாக வந்துட்டு பட்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு ஹோவர் பண்ணி நான் பண்ணிட்டேன். பட் இதில் வந்து இன்னும் வந்துட்டு ஏதாவது யூஐ மாதிரி டெவலப் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம வீடியோ போடலாங்கிறதுனால இன்னைக்கு கோடிங்கில் பார்ட் 2 வீடியோ வந்து போடலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா HTML-ல டேக்ஸ்னா என்ன, என்ன பேசிக்கான டேக்ஸ் இருக்கு, அந்த டேக்ஸ் எது இதுக்கு யூஸ் பண்றோங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாரி நேத்து வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம்னு போயிட்டு ரெக்யர்மெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தாங்க. அதில இருக்க சாஃப்ட்வேர்ஸ் தான் நம்ம இதில வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கோடிங்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, HTML அண்ட் இட்ஸ் டேக்ஸ் என்னென்ன டேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. எப்படி வந்து HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்றது, அத எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, அப்புறம் அது மாரி ஒரு சில பேசிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம என்ன பண்ணணும்னா, VS கோட் எடிட்டர ஓப்பன் பண்ணணும். ஸோ VS கோட் இல்லாதவங்க நான் நேத்தே சொன்னேன் வீடியோல சப்ளைம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னா, சப்ளைம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ HTML டைப் சாரி 1 செகண்ட். Ctrl+N குடுத்தீங்கன்னா, ஒரு நியூ ஃபைல் கிரியேட் ஆயிரும். இப்போ என்ன பண்றீங்கன்னா, Ctrl+S குடுத்தீங்கன்னா, சேவ் ஆகும். இதுக்கு வந்து நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இங்க வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க போறேன். இதுல வந்துட்டு பார்ட் 2ன்னு வச்சுக்கிறேன். சும்மா நான் வந்து இது பார்ட் 2 ஆஃப் கோடிங்கிறதுனால ஸோ பார்ட் 2ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நான் அன்டைட்டில்டுக்கு வந்துட்டு நான் என்ன பேர் வைக்கலாம்னா index.htmlனு பேர் வைக்கிறேன். இண்டெக்ஸுங்கிறது நம்ம ஃபைல் நேம். ஸோ இண்டெக்ஸுங்கிறதுக்கே தனி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஸோ நான் கொடுக்குறேன். இண்டெக்ஸ் டாட் இது வந்து HTML ப்ரோக்ராம்னால HTMLங்கிற எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சேவ். அவ்வளோதான். ஸோ இந்த இண்டெக்ஸுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு வெப்சைட் எடுத்தோம்னா நிறைய பேஜஸ் இருக்கும், நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதுல எது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க இப்போ உங்க youtube.com கொடுத்தாலும் ஹோம் பேஜ் வருதா, அந்த ஹோம் பேஜுங்கிறது ஆக்சுவலா இண்டெக்ஸா இருக்கும். அந்த எது வந்து ஃபர்ஸ்ட் வந்து லோட் ஆகுதோ அதை தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். சில வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு லாகின் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாப்அப் ஆகும். அதுல இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ்ங்கிறதுக்கு இதான் வந்து மீனிங். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு HTMLங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் அவ்வளோதான். இது வந்துட்டு அது மாதிரி இதுல வந்து எரர்ஸ்ங்கிறது எதுவுமே அக்வயர் ஆகாது. ஸோ இதுல வந்து நீங்க என்ன வேணாலும் டைப் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு சம்திங் சும்மா இப்படி டைப் பண்ணியிருக்கேன். என்ன டைப் பண்ணியிருக்கேன்னு தெரியல. இப்போ நான் வந்து எரரே வராது. ஏன்னா இது வந்து நம்ம கம்பைல் பண்ண போறது இல்ல. கம்பைலுங்கிற ஆப்ஷனே HTML பொறுத்த வரைக்கும் இல்ல. ஸோ இதை வந்து நான் இப்போ ரன் பண்றதுக்கு இந்த index.html மேல இருக்குல்ல, ஸோ அதை நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பாத்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா Shift+Alt+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும் இந்த பாத். ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க குரோம் ஓபன் பண்ணிட்டு நான் வந்து மேல இந்த லிங்க் பேஸ்ட் பண்ற இடம் இங்க வந்து நம்ம பேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம இங்க தான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், என்டர் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இது ப்ரோக்ராமிங் கிடையாது. எனக்கு ஆனா என்ன ஆகுது, இங்க வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்னா, ப்ரோக்ராமிங்ல ஐ மீன் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டைப் பண்றோமோ அதுக்கான ஒரு அவுட்புட் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு நீங்க இப்ப இந்த வேர்டுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஏதாவது ஒரு டேக் ஆட் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு H1 நான் போடுறேன். H1 போட்டுட்டு இதை கட் பண்ணி இதுக்குள்ள போடுறேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, எனக்கு இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் அவுட்புட்டா இருக்கும். இப்போ அவுட்புட் பார்த்துக்கோங்க, ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபாண்ட்ல இருக்கு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா பெருசாயிருச்சு பாத்தீங்களா. இப்போ இந்த H1ங்கிறது ஹெட்டிங் 1ங்கிற மாதிரி கணக்கு. அப்போ ஹெட்டிங் 1 வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கணும், போல்டா இருக்கணும், அந்த ஆட்ரிபியூட்ஸ் தான் இதுக்குள்ள வந்துடும். பட் இதுல வந்து எரர்ஸ் எதுவுமே அக்வயர் ஆகுது. ஓகே, அப்ப எரரே இல்லன்னா நம்ம என்ன டைப் பண்ணாலும் அவுட்புட் வரப்போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். பட் சில இடத்துல நம்ம நினைக்கிற அவுட்புட்டும் இங்க ஆக்சுவலா இருக்க அவுட்புட்டும் வேற வேறையா இருக்கும். அந்த அலைன்மெண்ட் இஷ்யூவை தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம். அந்த இதை சால்வ் பண்றதுக்கே வந்துட்டு போதும் போதுங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இதான் வந்துட்டு பேசிக்கா நம்ம வந்துட்டு HTML பத்தி சொல்றது. எரர் இல்லை, இது வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். இது வந்து பேசுற மாதிரியே நம்ம வந்துட்டு இருக்க டேக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ பேசிக்கா இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இப்போ HTML பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் நம்ம பயன்படுத்துவோம். HTML-க்குள்ள ஹெட்டுக்கு அடுத்து பாடிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து உட்காந்து டைப் பண்ணிட்டுனா இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா, இதுல ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஷார்ட்கட் பேரு HTML:5 நடுவுல இருக்குல்ல. ஸோ இதை கொடுத்து நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு HTML-ஓட ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். டாக் டைப் HTML-ங்கிறது HTML-ஓட வெர்ஷன் குறிக்குது. ஸோ அடுத்து HTML-ஓட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு, இது வந்து எதுக்காக நம்ம மென்ஷன் பண்றோம்னா,
நம்மளோட சர்ச் இன்ஜினுக்கு வந்து நம்மளோட லாங்குவேஜ் வந்துட்டு என்ன லாங்குவேஜ்ல நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம வந்து நம்ம லாங்குவேஜும் நம்ம வந்து குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மெட்டா டாக்ஸ்க்கு தனியா வீடியோ போடலாம். இப்போ பேசிக்கா நம்ம சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம நெறைய டிவைசஸ் வச்சிருக்கோம். லேப்டாப் இருக்கு, மொபைல் இருக்கு, டிவி இருக்கு. அது மாரி நெறைய வகையான சைஸ் ஆஃப் டிவைசஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிவைசஸ்க்கும் ஏத்த மாரி வந்து அது நம்மளோட வெப்சைட் வந்து வியூ ஆகுதுல்ல. அததான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, மெட்டா வியூ போர்ட் செகண்ட். ஓகேங்களா? இது வந்துட்டு வியூ போர்ட். எந்த ஒரு வியூ டிவைஸஸ் எடுத்தாலும், அங்க வந்துட்டு என்னோட டிவைஸ் வந்து அந்த விட்த்க்கு ஏத்த மாரி மாறிடணும். இனிஷியல் ஸ்கேல் வந்து 1.0 ஸ்கேல்ல இருக்கணும். அந்த மாரி குடுத்தாச்சு. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் இங்க டைட்டில் அப்டின்னு இருக்குல்ல. டைட்டில்குள்ள டாக்குமெண்ட் இருக்கு. டைட்டில்ங்கிறது நம்ம வெப்சைட் பேர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரன் பண்றேன். இப்ப பாருங்க, இங்க வந்து என் பேர் வந்துட்டு என் ஃபைல் பேர் இருக்கு. index.html சொல்லிட்டு இருக்கா. ஸோ லோக்கல்ல ஒரு ஷேர்ட் ஃபைல்ல வந்துட்டு எனக்கு மேல வந்துட்டு என்னோட வெப்சைட் பேர் என்னவா இருக்கு? index.html. பட் இங்க வந்துட்டு எனக்கு என்ன மாரி இருக்கணும்னா, youtube.com அந்த மாரி எனக்கு வரணும். இல்ல learn with alien அப்டின்னு வரணும்னா, இத வந்து நான் எதுல பண்ண முடியும்னா, இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இப்ப வந்து டாக்குமெண்ட் இருக்கு. ஏன்னா இப்ப நான் வந்து ஃபைல் மாத்திட்டேன். இப்போ HTML வந்துட்டு இப்ப எனக்கு வந்து டைட்டில்ல டாக்குமெண்ட் இருக்கிறதுனால எனக்கு இங்க டாக்குமெண்ட் மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. டைட்டிலுக்குள்ள எனக்கு என்ன குடுத்துருக்கேன்? டாக்குமெண்ட்ங்கிறத நான் குடுத்துருக்கேன். ஸோ இப்ப என்ன பண்ண போறேன்னா, ரிமூவ் பண்ணிட்டு லேர்ன் வித் ஏலியன் அப்டின்னு நான் குடுக்குறேன். லேர்ன் வித் ஓகே. ஏலியன் அப்டின்னு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இல்ல .com .in வச்சுக்கலாம். அப்ப டொமைன் யூஸ் பண்றோம்னா நமக்கு இடையில ஸ்பேசிங் வராது. ஸோ அந்த மாரி நான் ஒரு கான்செப்ட் வைஸ் நான் குடுத்துக்கிறேன். நீங்க எப்படி வேணாலும் குடுக்கலாம். இதுல எரர் வராது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு மேல என்ன இருக்கு? லேர்ன் வித் ஏலியன் டாட் இன். ஓகே. இப்ப ஏன் நான் வந்துட்டு டொமைனுக்கு வந்து ஸ்பேஸ் வராது? அப்ப ஸ்பேஸ் விடக்கூடாதுன்னா, அப்டின்னா இல்ல. அது பார்க்க நல்லா இருக்காதுங்கிறதுனால, நான் வந்துட்டு பேர வந்துட்டு ஒட்டி குடுத்துருந்தேன். நம்ம எப்படி குடுத்தாலும் அங்க வந்து நமக்கு அவுட்புட் வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ அ சாரி ஐ மீன் டைட்டில்ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுச்சுல. ஸோ டைட்டில்ங்கிறது மேல நம்மளோட வெப்சைட்டோட பேர வந்துட்டு டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்ற டாக்கெட் டைட்டில். ஸோ டைட்டிலுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்துட்டு ஒன் செகண்ட். டைட்டிலுக்கு வந்துட்டு ஆ எ ஸ்பெல்லிங் வந்து டிஐடிஎல்இன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெட்டுக்குள்ள தான் எல்லா கன்டென்ட்டும் வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்துட்டு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணும் இப்ப டைட்டில்னு வச்சுக்கலாம். டைட்டில் இது வந்து ஓப்பன் டேக் ஒன் செகண்ட். டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஓப்பன் டேக். இது இப்ப கணக்குல எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் எடுத்துக்கங்க. இப்ப இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ள நான் என்ன குடுக்குறேன்? ஹாய், ஹலோன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகே. இந்த டைட்டில் இங்க ஆரம்பிக்குது. இதுக்குள்ள இந்த கன்டென்ட் இருக்கு. ஓகே. இப்ப டைட்டில் எதோட முடியுதுங்கிறத நான் குடுக்கணும்ல. அப்ப நான் டைட்டில்ல வந்துட்டு அதே மாரி ஒரு ஸ்லாஷ் போடுறேன். ஸ்லாஷ் போட்டு டைட்டில் நான் குடுக்குறேன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஸ்டார்ட்டிங், இது வந்து எண்டிங். ஸோ இந்த டைட்டில்ங்கிறது ஸ்டார்ட்டிங். இங்க நான் ஸ்லாஷ் குடுத்துருக்கேன்ல. இந்த ஸ்லாஷ்க்கு அர்த்தம் இதோட இந்த டைட்டில் முடியுது. அதுங்கிறதுனால நான் வந்து இங்க வந்து ஸ்லாஷ் டைட்டில்னு குடுத்துருக்கேன். அப்ப இந்த ஹாய், ஹலோங்கிறது இந்த டைட்டில்குள்ள வருது. இந்த டைட்டில்குள்ள முடியுது. இதான் வந்துட்டு கான்செப்ட். நம்ம டேக் வந்து சில டேக்குக்கு வந்து ஓப்பன், க்ளோஸ் இருக்கும். ஓப்பன் டேக்கும் இருக்கும், க்ளோஸ் டேக்கும் இருக்கும். அதுக்கு இடையில கன்டென்ட் இருக்கும். சில டேக்குக்கு வந்து வெறும் ஓப்பன் டேக் மட்டும் இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஆ எண்டிங் டேக் இருக்காது. ஐ மீன் ஸ்லாஷ் போட்டு குடுக்குற கன்டென்ட் இருக்காது. ஆ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து உங்களுக்கு இன் டெப்த்தா போக தேவையில்ல. ஒன் பை ஒன்னா வரேன். ஸோ இப்ப வந்து உங்களுக்கு புரிய வேண்டியது ஓப்பன் டேக்ன்னு ஒண்ணு இருக்கு. க்ளோஸ் டேக்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்க பார்த்தீங்கன்னா HTML இங்க ஆரம்பிக்குது. HTML இங்க முடியுது. அப்போ இதுக்குள்ள இருக்க கன்டென்ட் எல்லாமே என்னன்னு சொல்றேன். இது வந்து HTML லாங்குவேஜ்க்குள்ள வர கன்டென்ட் அப்படின்னு சொல்றேன். ஓகே. அடுத்து ஹெட் இருக்கா? இது வந்துட்டு ஹெட். இங்க வந்து ஹெட் ஆரம்பிக்குது, ஹெட் முடியுது. அதுக்குள்ள தான் இந்த மெட்டா, டைட்டில் எல்லாமே வருது. ஸோ இந்த ஹெட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, ஹெட்டுங்கிறது இந்த மேல இருக்குல்ல இந்த பார்ட் தான் ஹெட். ஸோ இங்கனக்குள்ள சேஞ்சஸ் நடக்குதுல்ல, இத வந்து ஹெட்ன்னு சொல்றோம். இதுல வந்துட்டு பிளஸ் ஐ மீன் அந்த இடம்னு இல்ல. ஐ மீன் முக்கியமா அதுல நடக்கும். பிளஸ் இதுல வந்து நம்ம வந்துட்டு என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நெறைய லிங்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பூட் ஸ்ட்ராப் லிங்க் பண்றது, அது மாரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹெட்ல குடுத்துக்கலாம். அண்ட் தென் பாடி. இங்க தான் நம்ம வந்து பாடிங்கிறதுல தான் முக்கியமான கன்டென்ட். நம்ம இங்க பாடி ஆரம்பிக்குது, இங்க பாடி முடியுது. ஸோ இதுக்கு இடையில தான் நம்ம வந்து புரோகிராமிங் பண்ண போறோம். ஐ மீன் லாங்குவேஜ் டைப் பண்ண போறோம். இந்த ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஒர்க் ஸ்பேஸ் தான் நம்மளோட பாடி. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம வெப்சைட் வந்து எல்லாருக்கும் டிஸ்ப்ளே ஆக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடிக்குள்ள தான் நான் எல்லாருமே டைப் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஹெச் ஒன்ல வெல்கம் டு லேர்ன் வித் ஏலியன் நான் குடுக்குறேன்.
இப்போ இத நான் ரன் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு பாடிக்குள்ள போடும்போது, எனக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள எனக்கு வந்து கன்டென்ட் வந்து விசிபிள் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ, இப்ப என் வெப்சைட்ல வந்து எல்லாரும் என்ன பண்ணிக்கலாம், இந்த பேர வந்து பார்த்துக்கலாம். வெல்கம் டூ லேர்ன் வித் ஏலியன்னு சொல்ட்டு. ஸோ, இப்ப H1 அப்டின்னா என்னன்னா, இப்ப வந்து H1 ஹெச்ங்கிறது என்னன்னா ஹெட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த 1ங்கிறது ஹெட்டிங் 1ங்கிறது அர்த்தம். ஸோ, இங்க என்ன சொல்லியிருக்கேன், H1 இங்க ஆரம்பிக்குது, H1 இங்க முடியுது. அதுக்குள்ள இருக்க கன்டென்ட் இங்கன வர இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த H1 வந்து நான் டேக் ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நான் ரன் பண்ணாலும் எனக்கு ஃபுல்லாவே அதே அவுட்புட் தான் இருக்கும். இப்ப எனக்கு வந்து அவுட்புட் வந்து எதுவும் மாறல. ஏன்னா, எனக்கு இங்க H1 ஆரம்பிச்சுச்சு. ஆனா முடியல. அப்ப இதுக்கு இடையில நான் என்ன டைப் பண்ணாலும் H1 தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? நான் வந்து இப்ப எதுவுமே முடியலன்னு சொன்னதுனால, எனக்கு வந்து ஃபுல்லாவே H1ல தான் இப்போதைக்கு இருக்கும். நான் என்ன கன்டென்ட் டைப் பண்ணாலும், எனக்கு வந்துட்டு H1லயே வந்து கன்டின்யூ ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாரி எரர்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா, நம்ம கரெக்ட்டா குளோசிங் டேக் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்ப வந்து நான் குளோசிங் டேக் போட்டேன். இப்போ எனக்கு பாருங்க, எனக்கு வந்துட்டு இந்த ஏர்லிங் தேர்லின் மட்டும் எனக்கு வந்து இது போல்டா இருக்கும். பிளஸ் H1 டேக்ல இருக்கும். ஓகே. எனக்கு இந்த வெல்கம் மட்டும் H1ல இருக்கணும்னா, ஓகே. இதுக்குள்ள வந்து நீங்க கொடுங்க. H1 க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, H1ங்கிறது வெல்கம்ங்கிறது மட்டும் எனக்கு வந்துட்டு போல்டா இருக்கும். மீதி எனக்கு டூ லேர்ன் வித் ஏலியன்ங்கிறது எனக்கு என்னவா இருக்கு? ஸ்மால் லெட்டர்ஸ்ல நார்மல் டெக்ஸ்ட்டா இருக்கு. ஓகே. இப்போ ஹெச்ல வந்து பார்த்தோம்னா, நமக்கு நெறைய கன்டென்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் H1, H2, H3, H4, H5, H6. H1ல H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, சாரி. H1லேருந்து நமக்கு H1, H2 ஒன் செகண்ட். H2 அண்ட் H3 இந்த மாரி H6 வரைக்கும் இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் வந்து நீங்க அவுட்புட்ல பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நான் எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கிறேன். H5, H5 அண்ட் கடைசியா பார்த்தோம்னா H6. ஹெட்டிங் 6 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இது கீழ என்ன போட்டாலும் உங்களுக்கு H6ஆ தான் கன்டின்யூ ஆகும். இப்ப நீங்க H7 போட்டீங்கன்னா, அது H6ஆ தான் கன்வெர்ட் ஆயிக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து இதுல வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, வெல்கம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ இத வந்து காப்பி பண்ணிட்டு எல்லாத்துலயும் நான் குடுக்குறேன். ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5 அண்ட் தென் ஹெட்டிங் 6. இப்ப எல்லாத்துலயும் நான் குடுத்துட்டேன். ஸோ இத வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். சேவ் பண்ணிக்கணும். எப்பயுமே நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும். நம்ம டைப் பண்ணி முடிச்சோம்னா Ctrl+S குடுத்துடணும். அண்ட் தென் ரன் பண்றேன். ஓகே. லைட்டா காஃப் இதனால அடிக்கடி இருமல் மட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து வெல்கம் அடுத்து வெல்கம் பார்த்தீங்கன்னா சின்னதாயிருச்சு, சின்னதாயிருச்சு, சின்னதாயிருச்சு. அப்படியே சின்னதாயிட்டே போயிருச்சு. கடைசியில H6ங்கிறது ரொம்ப சின்னதாயிருச்சு. பட் என்ன என்ன ஒரு இதுனா எல்லாமே போல்ட்ல இருக்கு. பட் அதோட ஃபாண்ட் சைஸ் மட்டும் கம்மியா இருக்கு. இதே வந்து நீங்க ஹெட்டிங் 1 யூஸ் பண்ணும்போது ரொம்ப பெருசா இருக்கு. ஹெட்டிங் 2 சின்னது, ஹெட்டிங் 3 அதோட சின்னது, 4 சின்னது, 5 ரொம்ப சின்னது, 6 இருக்கிறதுலயே ரொம்ப சின்னது. ஸோ இந்த மாரி நமக்கு வந்து மாறுதுல்ல. இது வந்து ஹெட்டிங் நமக்கு ஏத்த மாரி கன்டென்ட்க்கு ஹெட்டிங் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்குவோம். ஓகே. இப்ப ஹெட்டிங் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணிட்டேனா? ஸோ இத மட்டும் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ட மட்டும் மறந்துருங்க. அண்ட் தென் இப்போ வந்துட்டு அடுத்த டேக் பார்க்கலாம். ஓகே. அடுத்த டேக் வந்து இம்பார்ட்டன்ட் டேக்கா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேராகிராஃப் டேக். ஓகே. ஹெட்டிங்ங்கிறது ஒரு குறிப்பிட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு கன்டென்ட் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டோட கன்டென்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க. அந்த அப்ஸ்ட்ராக்ட் கன்டென்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பேராகிராஃபா இருக்கும். அண்ட் தென் அந்த பேராகிராஃப் அந்த அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறது ஹெட்டிங்கா இருக்கும். அப்ப அந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்க ஹெட்டிங்னு குடுத்துக்கலாம். H1 குடுத்துக்கலாம். அது கீழ இருக்க கன்டென்ட்க்கு வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, பேராகிராஃப்ங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப புரியுதா? ஸோ இப்ப பேராகிராஃப்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேராகிராஃப் வந்து நம்ம குடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க அப்ஸ்ட்ராக்ட் குடுக்குறீங்கன்னா, அப்ப வந்துட்டு நீங்க ப்ராஜெக்ட்ல வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? ப்ராஜெக்ட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? ஸோ அது மாரி நீங்க வந்து இங்க குடுத்துக்கலாம். ஒன் செகண்ட். ஓகே. இப்போ பேராகிராஃப் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன இப்போ இது வந்து H6 ஓட சைஸ் இல்ல H5 ஓட சைஸ்ல தான் மெயின்டெயின் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு இத வந்து நான் சொல்றேன்.
லோரம் மல்டிப்ளைட் பை 100 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு 100 லைன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு வந்துட்டு கண்டென்ட் வந்து இப்போ பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த லோரம்ங்கிறதுக்கான அர்த்தம் அதான். ஸோ லோரம்ங்கிறது வந்து கொஞ்சம் அதிக கண்டென்ட்டா இருக்கு. ஸோ நான் வந்துட்டு ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு இங்க பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ்ல வந்துட்டு ஒரு டம்மி கண்டென்ட் வந்து இப்போ ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷார்ட் ஃபார்முக்கு நான் என்ன டேக் யூஸ் பண்றேன்னா லோரம் லோரம் போட்டு LOREM அப்புறம் ஸ்டார் போட்டுட்டு உங்களுக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் தேவைப்படுதுங்கிறத நீங்க போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 லைன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் 3 லைன்ஸ் போடுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 1 to 3 லைன்ஸ் இருக்கு. அதே வந்துட்டு எனக்கு 3 வேர்ட்ஸ் வேணும்னா எனக்கு 3 வேர்ட்ஸுங்கிற மட்டும் போட்டா எனக்கு 3 வேர்ட்ஸ்ல வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு 20 வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா லோரம் 20 வித்தவுட் ஸ்பேஸ் எல்லாமே கொடுக்கணும். இப்போ 20 வேர்ட்ஸ் இதில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து டம்மியாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு லோரம் ஸ்டார் 3 கொடுத்துக்கிறேன், ஸ்டார் 10 கொடுத்துக்கிறேன், 10 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ எனக்கு வந்து 10 லைன்ஸில் வந்துட்டு ஒரு டம்மி கண்டென்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு அவுட்புட் பார்க்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேராகிராஃப் வந்து இங்கே டைப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பேராகிராஃப் டேக். இப்போ இந்த பேராகிராஃப் மேலே எனக்கு அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வரணும். ஸோ என்ன பண்ண போகிறேன், அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு H1ல இல்லை H2ல வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ H2ல வந்து பார்த்தோன்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறது எனக்கு போல்டா ஹெட்டிங் கேரக்டர்ஸ்ல வந்துருச்சு. அது கீழே கண்டென்ட் வந்து பேராகிராஃப்ல வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கண்டென்ட் எப்படி வந்து உள்ள வைக்கிறதுன்னு பார்த்தாச்சுல. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான டேக் என்ன பார்க்க போறோம்னா பிரேக்ஸ் போல்டு. இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, டிப்டிஸ் ஐடி இந்த மாதிரி சம்திங் ஒரு வேர்டு இருக்குல்ல, எனக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டண்டான வேர்டு இந்த பேராகிராஃப்லனா இதை மட்டும் எனக்கு போல்டு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா பிங்கிற ஒரு டேக் இருக்கு. அதுக்கு ஓப்பன் பிளஸ் க்ளோஸ் டேக் இருக்கும். ஏன்னா எதுலேருந்து எது வரைக்கும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வருதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து நான் அந்த பியை வந்துட்டு இந்த வேர்டுக்கு மட்டும் நான் பி கொடுத்துக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் எனக்கு என்னவா இருக்கணும்னா போல்டாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இப்போ எனக்கு வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு போல்ட் ஆகும். தெரியுதா? இப்போ வந்து எனக்கு வந்து போல்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு போல்டு எப்படி பண்ணுறதுன்னா பிங்கிற ஒரு டேக் வச்சு பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ இந்த ஒரு லோரம் இந்த ஸ்டார்டிங்ல இந்த இடம் இருக்குல்ல, இதை வந்து எனக்கு கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு யூடியூப்ல வந்து ஏதாவது ஒன்று வந்து ஓப்பன் ஆகணுங்கிற மாதிரி நான் லிங்க் கொடுக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு டேக் இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேராகிராஃப்ல அதை சொல்லாம தனியாக சொல்றேன். ஸோ தனியாக சொன்னாதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ என்ட்ரி கொடுத்து நான் கொஞ்சம் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு லிங்க் வந்து அந்த ஒரு இடத்த கிளிக் பண்ணும்போது ஒன்று நடக்கணுங்கிறத நம்ம எப்படி கொடுக்கலாம்னா ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. ஏ ஃபார் ஆங்கர். ஏங்கிறத கொடுத்து எங்க போகணுங்கிறத ஹைப்பர் ரெஃபரன்ஸ் லிங்க்னு சொல்லுவாங்க. ஹெச்ரெஃப்ங்கிறது இதுக்குள்ளதான் நம்ம எந்த லிங்க்குங்கிற ரெஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஏதாவது ஒரு யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்து யூடியூப்ல என்னோட சேனலுக்கே நம்ம போய்க்கலாம். ஐ மீன் நம்மளோட சேனலுக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ வியூ சேனல் கொடுத்துட்டு இப்போ இந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ சேவ் ஆர் ஷேர். ஓகே, இங்க வந்துட்டு எனக்கு காப்பிங்கிற ஆப்ஷன் இருக்கும். காப்பி பண்ணிட்டு இந்த ஹைப்பர் ரெஃபரன்ஸ்ல டபுள் கோட்ஸ்குள்ள நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து நான் என்ன சொல்றேன், கிளிக் H1 கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள H1 கிரியேட் பண்ணி கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். கிளிக் ஹியர். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா எனக்கு இங்க வந்து கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு வந்துருச்சா. ஸோ இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், யூடியூப் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். யூடியூப்ல எனக்கு அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். இதான் வந்து கான்செப்ட். ஸோ இது வந்துட்டு எப்படி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம கோடிங்ல. ஏங்கிறது ஆங்கர், எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு டேக், அதாவது லிங்க் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ண போறோங்கிறதுனால ஏ கொடுத்து அந்த ஆங்கர் வந்து எங்க போகணுங்கிற ரெஃபரன்ஸ் தூண்டில் மாதிரி. இந்த தூண்டில் நான் போடுறேன், அது எந்த இடத்துக்கு போகணும், அந்த தூண்டில் எந்த மீனை பிடிக்க போகணுங்கிறது இந்த லிங்க் ஹைப்பர் ரெஃபரன்ஸ். இப்போ இந்த லிங்க் கொடுத்துட்டோமா, கரெக்டா அந்த தூண்டில போட்டு அந்த இடத்துக்கு நம்ம கூட்டு போயிடும். அதான் கான்செப்ட் இதுல வந்துட்டு. இப்போ ஆங்கர் அண்ட் ஹெச்ரெஃப் இந்த டேக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏங்கிறதும் ஹெச்ரெஃப்ங்கிறதும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா கன்டினியூஸா இருக்கு. பட் எனக்கு இதே வந்து 3 டேகா மாறணும். எனக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் வேணும். இது வந்து 2ஆ பிரிஞ்சிரும். அதாவது ஒரு லைன் வந்து எனக்கு உடைக்கணும். உடைச்சு அடுத்த லைன்ல ஸ்டார்ட் ஆகணும்னா, நான் வந்து பிஆர் டேக் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த நான்க்கு அடுத்து எனக்கு வந்து பேராகிராஃப் வந்து உடையணும்னா, நான் என்ன சொல்லலாம், இதுக்கு வந்து க்ளோஸ் பிராக்கெட் இருக்காது. அதாவது க்ளோஸ் டேக் இருக்காது. வெறும் ஓப்பன் டேக் மட்டும் தான். ஸோ எனக்கு வந்து பிஆர் குடுத்துறேன். இப்போ ஒரு பிஆர் குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு வாட்டி பிரேக் ஆகும் லைனு. ஸோ இதுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் உடைஞ்சிருச்சு. பட் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல. இந்த 4க்கு அடுத்து எனக்கு ஒரு லைன் உடைஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு லைன் எனக்கு உடைக்கணும் அப்புட்ன்னா, நான் மறுபடியும் ஒரு பிஆர் குடுக்குறேன். எனக்கு இப்ப 2 லைன் இங்க உடைக்கும். ஸோ மறுபடியும் குடுத்தேன்னா, எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சுச்சா? ஸோ எனக்கு இன்னும் ஒரு லைன் உடையணும்னா, மறுபடியும் ஒரு பிஆர். எத்தன பிஆர் வேணாலும் குடுக்கலாம். அத்தன லைன் உடையும். ஸோ இப்ப நான் குடுத்துட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 லைன் உடைஞ்சிச்சு. ஆ இந்த மாரி வந்து நம்ம பிஆர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து இந்த வெப்சைட்ல எனக்கு ஒரு இமேஜ் வந்து உள்ள வரணும். என் ப்ராஜெக்ட்டோட இமேஜ் உள்ள வரணும்னா, அதுக்கு வந்துட்டு இமேஜுக்கு ஒரு டேக் இருக்கு. நம்ம இப்ப இமேஜ வந்து நம்ம எப்பயுமே நார்மலா எப்படி சொல்லுவோம்? இப்போ உங்களுக்கு வந்து யாரோ சேட் பண்றாங்க. இமேஜ்ங்கிறத எப்படி ஷார்ட் ஃபார்ம்ல சேட் பண்ணுவாங்க. ஐஎம்ஜின்னு சேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதான் வந்துட்டு இதுல டேக்கே. ஐஎம்ஜி இமேஜ். இதுக்கு அடுத்து எனக்கு எந்த ஒரு ஃபோட்டோ வந்து இங்க நான் ரன் பண்ணணும்னா, அத வந்துட்டு எப்படி நம்ம வந்து இதுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்னா, சோர்ஸ் எனக்கு இந்த சோர்ஸ்ல இருக்க இமேஜ் எஸ்ஆர்சி சோர்ஸ்ங்கிறத நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல எஸ்ஆர்சின்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவல் டு டபுள் குவாட்ஸ். இப்போ எனக்கு இந்த சோர்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ லேர்ன் வித் ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இமேஜஸ்ல போயிட்டு ஏதாவது ஒரு இமேஜஸ் வரும். ஸோ இதுல இருந்து ஏதாவது ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ வந்து இந்த ஒரு இமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன், சேவ் இமேஜ் குடுத்தும் நம்ம பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இதுல என்ன பண்ணணும்னா, காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்குமே. இப்போதைக்கு விஜய்ங்கிற ஒரு இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். விஜய் அப்படின்னு குடுத்துட்டு, நான் ஒரு இமேஜ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். விக்கிபீடியால இருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்துட்டு நம்ம ப்ரோகிராம்ல போயிட்டு இந்த சோர்ஸ்க்குள்ள பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு இங்க பார்த்தீங்கன்னா, விஜயோட ஃபோட்டோ வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி இமேஜ் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னுமே வந்துட்டு வித்து, ஹைட்டு, இதோட ரேடியஸ், பார்டர் ரேடியஸ் அது எல்லாமே வந்துட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இமேஜ்ங்கிறது இந்த மாரி ரன் ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு இமேஜ்ல வந்துட்டு ஏதோ ஒரு நெட்வொர்க் இஷ்யூ, இல்ல இந்த இமேஜ் வந்து ஒழுங்கா லோட் ஆகல. அப்ப எனக்கு அந்த இமேஜ் ஓப்பன் ஆகல, லோட் ஆகலன்னா யூசருக்கு தெரியணும். எதனால வந்து ஓப்பன் ஆகல அப்படி சொல்லிட்டு. அதுக்கு ஏஎல்டி ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து ஏதாவது குடுத்துக்கலாம். செக் இன்டர்நெட். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்ப நான் ரன் பண்ணும்போது எனக்கு விஜய் ஃபோட்டோ தான் இருக்கு. சப்போஸ் இந்த விஜய் ஃபோட்டோ வந்து ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல தப்பாயிடுச்சு. இங்க வந்து நான் ஸ்பேஸ் குடுத்துட்டேன். ஸ்பேஸ் குடுத்தா இங்க வந்து தப்பு தானே ஆக்சுவலா. இப்ப எனக்கு வந்து ரன் ஆகாது. ஆ 1 செகண்ட் ஸ்பேஸ் வந்து கணக்குல எடுத்துக்கல. ஒரே இதா எடுத்துக்கிச்சு. ஸோ என்ன பண்ண போறேன்னா, இந்த மாரி சும்மா டம்மியா ஒரு டெக்ஸ்ட் குடுத்துருக்கேன். ஓகே. இப்போ வந்துட்டு ரன் ஆகுது. ஆக்சுவலா இது வந்து கேஷ்ல சேவ் பண்ணிக்கிச்சோ. ஓகே. என்கிரிப்டட்ல போயிட்டு ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடலாம். ஓகே. கொஸ்டின் மார்க் அங்கிட்டு இருக்கிறது கணக்குல எடுத்துக்காது. ஸோ அதனால நான் வந்துட்டு முன்னாடி இருக்க டொமைன்ல வந்து பேரை வந்துட்டு மாத்திட்டேன். ஸோ எனக்கு இப்போ வந்துட்டு அந்த இமேஜ் லோட் ஆகல. இமேஜ் லோட் ஆகாதனால எனக்கு அங்க வந்துட்டு என்ன வருது, செக் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வருது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் புரியுதா? ஸோ நமக்கு வந்து ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இமேஜ்ங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இத வந்துட்டு நம்ம எப்படின்னா வந்துட்டு, இன்னும் வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் மாரி கொண்டு போறதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு 4, 5 டேக் உங்களுக்கு சொல்லணும் வந்தேன். பேராகிராஃப் சொல்லிட்டேன். ஆங்கர் டேக் சொல்லிட்டேன். இமேஜ் சொல்லிட்டேன். ஹெச்ரெஃப் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் பிஆர் சொல்லியிருக்கேன். அடுத்து இட்டாலிக் சொல்லிடுறேன். எனக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறது எனக்கு வந்து இட்டாலிக்கா இருக்கணும்னா, அதுக்கு நான் வந்துட்டு இட்டாலிக் டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஐ வெறும் ஐன்னு குடுத்துட்டு, ஐங்கிறது தான் இட்டாலிக். ஸோ இதுக்குள்ள நான் வந்து குடுக்குறேன். அப்ஸ்ட்ராக்ட்ன்னு சொல்லிட்டு குடுக்குறேன்.
எனக்கு இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பாருங்க. ஒரு மாரி ஸ்லாண்டிங்கா இருக்கு அந்த இடம். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒரு மாரி இட்டாலிக்ங்கிறதுனா ஸ்லாண்டிங்கா இருக்கும். அந்த ஒரு ஸ்டைல்ல வந்து இந்த கன்டென்ட் வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ இதான் வந்து இட்டாலிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஆர்டர்ட் லிஸ்ட் அது மாரி நெறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங்ல கூட பார்க்கலாம். இப்ப அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? யூஎல்ல இப்ப வந்துட்டு HTMLன்னு சொல்றேன். அடுத்து ஒரு யூஎல்ல இல்ல இந்த மாரி வராது. சாரி. யூஎல் எல்லைக்குள்ள வரும். ஓகே. Ctrl+X குடுத்து இதுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுர்றேன். ஸோ இத வந்துட்டு இப்போதைக்கு ரொம்ப இன் டெப்த்தா நீங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. HTML, CSS, JavaScript இந்த மாரி குடுத்துருக்கேன். ஸோ இத சேவ் பண்ணிட்டு இப்ப நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு HTML, CSS, JavaScriptங்கிறது எனக்கு ரன் ஆயிருச்சு. ஸோ இது வந்துட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல குடுத்துருக்கேன். இதே ஆர்டர்ட் லிஸ்ட்ல குடுத்தேன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ OLலாம் ஆர்டர் லிஸ்ட். ஓகே. அண்ட் மறுபடியும் OL. நான் ஏதோ தப்பு பண்ற மாரி இருக்கு. பட் ரன் ஆகலன்னா நம்ம அதுக்கு அடுத்து நான் சொல்றேன். நான் இப்ப என்ன தப்பு பண்ட்டேன்னா, ஆக்சுவலா இங்க மேல தான் நம்ம வந்து ULன்னு போடணும். ஸோ ULக்குள்ள தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு லிஸ்ட் நம்ம குடுக்க போறோம். எல்லை இப்போ சாரி 1 செகண்ட். இதுல வந்து HTML குடுக்குறேன். ஆல்ரெடி எனக்கு இந்த இது தெரியும். பட் எனக்கு லைட்டா வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இப்ப நான் இத எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ எப்பயுமே எல்லாமே ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ சாரி எல்லை குடுக்கணும். எல்லை இதுல வந்துட்டு CSS எப்பயுமே எரர்ஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் வந்துட்டு ஹையஸ்ட்டா கத்துக்க வைக்கும். ஸோ அந்த ஆக்சுவலா டெலஸ்கோ சொன்ன கன்டென்ட் இது வந்துட்டு ஐ லைக் எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஃபாலோ ஹிம். ஸோ லிஸ்ட் அடுத்து JSன்னு குடுத்துக்கலாம். ஸோ இப்போ இத எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல குடுத்துருக்கனால எனக்கு புள்ளி புள்ளியா வந்திருக்கு. ஸோ புள்ளி, புள்ளி, புள்ளியா வந்து அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்திருக்குல்ல, அந்த புல்லட் பாயிண்ட்ஸ்ங்கிறது அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இதே வந்துட்டு நான் UL பதிலா இங்க வந்து லிஸ்ட் ஆர்டர்ன்னு குடுக்குறேன். எல்ஐன்னு குடுக்குறேன். SI ஆர்டர்ட் லிஸ்ட்னா OL குடுக்குறேன். இங்கேயும் OL குடுக்குறேன். ஸோ இப்ப வந்து எனக்கு இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா 1, 2, 3ங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். 1 ஆர்டர்டா இருக்கும். 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஆர்டர்ட் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு இது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இத வந்துட்டு இன்னும் ஈஸியா வந்து நம்ம வந்து நெறைய விதத்துல யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, EM சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் இருக்கு. ஸோ div இருக்கு, கிளாஸஸ் பிரிக்கிற div இருக்கு. அந்த நேவு, பே அந்த மாரி நெறையா ஸ்ட்ராங்கு நெறைய டாக்ஸ் இருக்குங்க. ஸோ டேபிள் பிரிக்கிறதுக்கு டேபிள் டாக் இருக்கு. ஆ அது மாரி நெறைய டாக்ஸ் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து டாக்ஸ் நெறைய பார்க்கலாம். ஸோ மேபி இந்த வீடியோல அங்கங்க நான் வந்துட்டு குவிஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் மாரி குடுக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ட வச்சு அதாவது உங்க ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கணும். மேல வந்து அப்ஸ்ட்ராக்ட் இருக்கணும். கீழ கன்டென்ட் இருக்கணும். கீழ வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்டா இருக்கணும். H1, H2, H3 வச்சு. ஸோ அந்த மாரி நீங்க வந்துட்டு குடுத்துட்டு கீழ ஒரு பட்டன் குடுக்கணும். ஐ மீன் ஒரு இந்த மாரி கிளிக் ஹியர்ங்கிற மாரி ஒரு டெக்ஸ்ட் குடுத்து அத கிளிக் பண்ணா விக்கிபீடியால வந்துட்டு ஏதாவது ஒரு கன்டென்ட் வந்து ஓப்பன் ஆகணும். அந்த மாரி நீங்க குடுத்தீங்கன்னா, பார்க்க நல்லாருக்கும். அத வந்து இந்த வாட்டி உங்களோட ப்ராஜெக்ட் மாரி அது ஹோம் ஒர்க் மாரி நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கன்டென்ட் வந்து இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க சொல்லுங்க. நான் இங்கிலீஷ்ல கூட நான் ட்ரை பண்ணி போட ஆரம்பிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.